தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. தம்முடைய இரக்கத்தின்படியும் பரிசுத்தமாக்கப்பட்ட பிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையில் அவனை பாதுகாத்திருக்கிறேன். ஒருவேளை நான் இருக்கிறோன்னா இவ்வளோ நாள் இருப்பேன்னு யாருமே சொல்ல முடியாது. நேற்றைய முன்தினம் கூட நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்தியாவில் ஒவ்வொரு 1000 ரூபா வந்த பிறகு ஒவ்வொரு ரிச்சாக்காரர் கையில் கடைசி மகன் கையில் 1000 ரூபா வந்ததுன்னா அது பிரதமர் மன்மோகன் சிங் காலம்தான். அவருடைய பொருளாதாரத்துறை அமைச்சராக, அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறப்போ அந்த பொருளாதாரத்தை கூட்டினார். இந்தியாவுடைய வளர்ச்சி அவருடைய 5 வருடங்களை அந்த உள்துறை அமைச்சராக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய பெரும் வளர்ச்சி. அப்புறம் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. 10 வருஷம் பிரைம் மினிஸ்டருக்கும் அவரால் தனியாக செயல்பட முடியாது. கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதனால் அவர் அவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. அந்த 5 வருடங்களுடைய அந்த வளர்ச்சி ஒரு சரியான வளர்ச்சி. ரொம்ப அமைதியானவர், சிறப்பானவர். அவரே திடீர்னு இப்படி இறப்பார்னு யாருக்கு தெரியும்? இதுதான் மனித வளர்ச்சி, மனித வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் நம்மோடு எப்போவுமே நம்மை வழிநடத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ தாயின் கருவில் வெளிப்படும் முன்னே தெரிந்து கொண்டேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினேன். எரேமியா 1:5 சொல்கிறார். சங்கீதம் 139:16 சொல்கிறார், உன் கருவையினுடைய கண்கள் கண்டதுங்கிறார். ஏசாயா 49:15 சொல்கிறாரு, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேங்கிறார். என் படம் யார்கிட்ட இருக்குது? ஜீசஸ் அப்படி பார்க்குறப்ப என் மகன் தெரியுமா, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் இருக்கிறாரு. ஏசாயா 46 நீ எப்போவுமே எனக்கு முன்னால் இருக்கிற, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன செய்ய வேணும்னு தெரியுங்கிறாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களோடு ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை, புதிய வழிநடத்தல், புதிய இரக்கம். ஆண்டவர் எல்லா நிலையிலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரை. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு போகிறேன் வீட்டுக்கு பைக்கில். அவ்வளோ லேட்டாக பைக் ஓட்ட மாட்டேன். 2-3 இளைஞர்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில், நம்ம ரோடில் 120-130 கிலோமீட்டர் ஸ்பீடில். அவனும் சாகிறது இல்லாமல் இருக்கிறவங்களையும் சாகடிச்சிருவான். அவன் சாகிறத பற்றி அவன் ஒரு சனியை ஒன்று ஒழிஞ்சுதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். ஆனால் பாருங்கள், இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுறான், அந்த ஸ்பீட் பைக்கை வச்சு. இப்படிப்பட்ட இளைஞர் வாழ்கிற இடத்துல சும்மா ஒரு செகண்ட் தான் ஆண்டவர் இல்லை போட்டு தள்ளியிருப்பான். அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ விளையாட்டு பைக்கில், இளம் ரத்தம். அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்த கலாச்சாரம், கொரோனாக்கு அப்புறம் செல்லு, டிவி, வீடியோ, அந்த கண்ட்ரோல் இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாலிபத்தில் அப்படி பாடணும் மட்டும் இல்லை, கொண்டத்தில் போய் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டி அவனும் அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுறான். அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். சின்ன பையங்க, இன்றைக்கி வாலிப பையங்க 15 வயசுக்கு மேலே கஞ்சா விற்கிறது, கஞ்சா கடத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு போகிறது. அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. அப்படிப்பட்ட காலங்கள் அந்த தாய், அந்த தகப்பன் தண்ணி அடிக்கிறவனாக இருப்பான். அவன் தண்ணி அடித்து ரோட்டில் எங்கேயோ கிடப்பான். குடும்பத்தை பற்றியோ, மனைவியை பற்றியோ, அவனை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ அவனுக்கு கவலையே இல்லை. ஆனால் அவனுடைய அந்த மகன் அதே மாதிரி அந்த நிலைமைக்காக அந்த தாய் வேலைக்கு போய் அவளுக்கு ஒரு 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா சம்பளத்தை வாங்கி வீட்டு வாடகை கொடுத்து அந்த பிள்ளையை பாதுகாத்து, அப்புறம் ஒரு வருஷத்தில் 2 தடவை 3 தடவை கேஸ் மாட்டோம், அதுக்கு ஒரு 50,000 60,000 ஃபைனான்ஸுக்கு வாங்கி, வட்டிக்கு வாங்கி, இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இன்றைக்கி நிறையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் இதுவரை நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவை என்னது? புதியவைகள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்கிற அற்புதம் ஒரு சாதாரண அற்புதம் அல்ல. அந்த சாதாரண அற்புதத்திலையும் ஆண்டவர் நம்ம கொடுக்க. இன்னைக்கு காலையில் நான் வாசிக்கிறப்போ சங்கீதம் ஏசாயா 65:62 வாசித்தேன். உங்களை பட்டயத்திற்கு எண்ணி கொடுப்பேன்கிறார் ஆண்டவர். பாருங்கள், ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். அதை வாசித்துட்டு உண்மையை கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி நம்மை ஒப்பு கொடுக்குறப்போ 65:12 உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்ட நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசி நீங்கள் கேட்கவில்லை, என் பார்வைக்கு பொல்லாப்பதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். நான் கூப்பிட்டேன், நீங்கள் கேட்கல, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கல,
என் பார்வையை நீங்கள் பார்க்கல, என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாதே தெரிந்து கொண்டீர்கள். ரொம்ப கடுமையான வார்த்தை அது. இன்னைக்கு காலையில் ரொம்ப கடுமையான வார்த்தை. ஒருவேளை ஆண்டவர் நம்ம ஆண்டோடைய சத்தத்துக்கு எப்பெல்லாம் செவி கொடுக்குறோமோ, ஆண்டோடைய வார்த்தைக்கு எப்பெல்லாம் செவி கொடுக்குறோமோ, அப்போ நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஒரு குயவன் இந்த ரோட்டில் இருக்க ஒரு களிமண் எடுத்து அந்த வீட்டில் கொண்டாந்து தண்ணி ஊற்றி நனைய வச்சு மிதித்து பக்குவப்படுத்தி இந்த தண்ணி மண் சரியான அளவு சேராக்கி அந்த சேரை ஒரு உருண்டையாக்கி ஒரு சக்கரத்தில் வச்சு சக்கரத்தை சுற்றி விட்டு, ஒரு கை சக்கரத்தை சுற்றும், ஒரு கை அதை டிசைன் பண்ணோம். அப்படி டிசைன் பண்ண பானையா, கிண்ணமா, கவலையா, ஜக்கா, அதை டிசைன் பண்ணி, அது டிசைன் வரலன்னா திருப்ப தூக்கி போட்டு அதை மிதித்து திரும்பவும் தண்ணி ஊற்றி நனைய வச்சு ஊற வச்சு திரும்பவும் அதை ஒரு தனக்கு பக்குவம் வர்ற வரை அதை பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் எப்போவுமே சில நேரங்களில் சோதனை உண்டு, வேதனைகள் உண்டு. ஒரு சகோதரி சொன்னாங்க, பலவீனம், சோர்வுகள், கஷ்டம். அந்த பலவீனங்கள், சோர்வுகள் மத்தியிலும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கணும். நம்ம பார்க்குறார் எப்படி இருக்கிறோம். யோபா சொல்கிறப்போ, யோபா பார்க்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாத்தான் உலகெங்கும் சுற்றிட்டு ஆண்டோடைய சன்னிதானத்துலேருந்து ரிப்போர்ட் பண்ணுறான். பார்க்குறப்போ ஆண்டவரே யோபை பார்த்தாயோ கேட்குறார். யோபா நீ பார்த்தியா? அம்மா பார்த்தேன். ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப நல்லவன்பா, ஈஸ் ஏ குட் பாய், ஈஸ் ஏ பெஸ்ட் மேன்கிறார். ரொம்ப நல்லவங்கிற. இல்லை நீங்கள் நிறைய காசு கொடுத்துருக்கீங்க, நிறைய டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, நிறைய வசதி கொடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் நல்லவனாக இருக்கான்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா, ப்ராக்டிக்கலாக மனசில் ரொம்ப நல்லவன் பாங்கிறார், ரொம்ப நல்லவங்கிறார். ப்ராக்டிக்கலாக மனுஷன் அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான். இன்னும் கடவுள் சொல்கிறா, இல்லை நீங்கள் துட்டு காரு கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க, நண்பர்கள் கொடுத்துருக்கீங்க, வேலை கொடுத்துருக்கீங்க, இல்லை கம்பெனி கொடுத்துருக்கீங்க, வசதி கொடுத்துருக்கீங்க, பணம் வசதி, அதனால் அவன் அப்படி நல்லவனாக இருக்கிறான். இல்லை நீ எல்லாம் எடுத்து பாருங்கிறார். உடனே அவனுடைய எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போனோடனே சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம் சொல்கிறான். அடுத்து மனைவி சொல்கிறாங்க, கடவுள் இவ்வளோ சோதிச்சிட்டாரா, ஏன்டா இருக்கிற, கடவுளை தூசிட்டு செத்துப்போ. அப்போ சொல்கிறாரு, இல்லை நன்மை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிதான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா, எங்களை மாதிரி பிரசங்கியார் என்ன சொல்கிறேன்னா, ஏசு ரட்சிக்கிறார், ஏசு சுகமளிக்கிறார், ஏசு வீடு கொடுக்குறார், ஏசு ஆஸ்தி கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம். அதை கேட்டோடனே ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுறப்போ விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்ச உடனே அடுத்து வீடு வேணுங்கிறோம். அது கிறிஸ்தவனாகி டக்குன்னு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சோன்னே பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேது, பையனுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேது. கவர்மெண்ட்டில் எங்களுக்கு எஸ்சினா எங்களுக்கு பிசி அந்தஸ்தில் போயிடுது, கெசட்டில் எங்கள் பேர் வரமாட்டுது, நாங்கள் எங்களுக்கு அந்த கோட்டா கிடைக்கல, கிறிஸ்தவனான அதில் அதனால் கிறிஸ்தவம் மாறலை. இப்படிலாம் நிறைய பாஸ்டர்ஸே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு வந்தோன்னே இப்படி தான் கதை போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா, அவர் சொல்ல ஐ மேக் ஏ ஹெவன் அண்ட் எர்த்துங்கிறார். காலையில் ஏதோ ஒரு இடத்துல வாசித்தேன். அவர் சொல்கிறார், நான் தான் இந்த வானத்தை பூமி சிருஷ்டித்தேன், என் கைகள் தான் என்ன பண்ணுச்சு, உருவாக்கினேன், நீ அதை கவலைப்படுற, என் கைகள் அதை உருவாக்கினேன், அந்த வானம் நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட இருக்கும். ஒரு சகோதரி பாருங்கள், நர்சிங்கில் அவங்க கவர்மெண்ட்டில் ஸ்டான்லியில் வேலை பார்த்தாங்க. இப்போ இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு 65, அவங்களுக்கு 75 வயசு இருக்கும், 75க்கு மேலே இருக்கும், 75 கிட்டத்தட்ட இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை. லஞ்சம் கொடுத்தா தான் ப்ரொமோஷன் வரும்ட்டாங்க. லிஸ்ட்டில் சீனியாரிட்டியில் முதல் பேர் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு போட மாட்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, டக்கர் சர்ச் மெம்பர் அவங்க, ஐஎம்எஸுடைய பெஸ்ட் விஷஸ், ஐஎம்எஸுடைய பங்காளர், ஐஎம்எஸுடைய வெல் விஷர்ஸ் அவங்க. டக்கர் சர்ச்சுடைய முக்கியமான டேவிட் அண்ணனுடைய அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வாதியார் எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. நான் பஞ்சம் கொடுத்து வாங்க மாட்டேன், ஆனால் ரிட்டையர்ட் ஆகக்குள்ளே எனக்கு ப்ரொமோஷன் வேணும். நீ ஜீவனுள்ள தகப்பனா, உயிருள்ள ஒரு தகப்பனா, எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த வேலையை கொடுங்க, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், என் பணி உங்களுக்கு தெரியும்னாங்க. ஜோம் பண்ணாங்க. அந்த அம்மா ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எம்ஜிஆர் செத்து போனார்.
எம்ஜிஆர் செத்து போனால் கவர்னர் ஆட்சிக்கு வந்தது. 18 மாதம் கவர்னர் ஆண்டார் அலெக்சாண்டர். அவர் நீதி நியாயமாக மெரிட் படி போடுறான்ட்டு. முதல்ல இந்த அம்மாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்காக யார் செத்து போனா? உண்மைங்க, உண்மை நடந்த வாழ்க்கையில் உண்மை, அதுதான் சத்தியம். இன்றைக்கி அந்த அம்மா நர்ஸு யார் போனாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்ல உதவி செய்வாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரி, உண்மையான ஒரு சகோதரி. ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. சூடான் நாட்டில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அதான் வெளியூருக்கு 3000-4000 ஆடு இருந்துச்சு. அது ஆடை அந்த முடியெல்லாம் வெட்டி விற்பாங்க. அந்த ஆட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அங்கே சூடான் வந்து அந்த புல் நல்லா இருக்குமா, அந்த ஆடு கொழுமையாக இருந்துச்சு. அங்கே ஒரு பணக்கார மனிதர் அந்த வழியாக காரில் போனார். காரில் போகிறப்போ நடந்த சம்பவம், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் வந்த சம்பவம், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த சம்பவம். அந்த ஆடை பார்த்துட்டு இந்த ஆடு ஒன்று விலைக்கு கொடுப்பாங்க. இந்த ஆடு என்ன விலை போனால் அவன் சொன்னால் $80. 80 8,000 ரூபா விலை. நம்ம ஊருக்கு பணத்துக்கு இப்போ $80. நான் உனக்கு $80 தரேன், ஒரு ஆடை கொடுங்க. இல்லை சார், இது எங்கள் ஓனருக்கு சொந்தம் சார். இந்த ஆடை எனக்கு மேய்க்க தான் உரிமை உண்டு, இதை பாதுகாக்கணும், அவ்வளோதான். இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கோ என்னால் இதை மற்ற எதுவுமே எனக்கு உரிமை இல்லை. இதை என்னால் மேய்க்க மட்டும்தான் முடியும். அதை சேஃப்டி, அதை பாதுகாக்கணும், செக்யூரிட்டி பண்ணுறது எனக்கு வேலை, அதை எனக்கு விற்கிறதுக்கு வேலை இல்லைன்ட்டான். அவர் கேட்டார், இல்லை $100 தரேன், இந்த ஆடு எனக்கு பிடிச்சிருக்கு. $80ங்கிற $100. இல்லை சார், அதை நான் விற்க முடியும். எங்கள் ஓனர் எங்கேயோ இருக்காருப்பா, அவருக்கு 3000 ஆடு இருக்குது. 3000 ஆடில் அவர் எண்ணியாக பார்க்க போகிறார், ஒரு ஆடு பார்க்க போகிறாரா? இல்லை சார், கொடுத்த வேலையை நான் சரியாக செய்யலாம். எனக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு $1, ஒரு மாதத்துக்கு $30 கொடுக்குறாரு சம்பளம். நம்ம கணக்குப்படி 3000 ரூபா சம்பளம், சாப்பாடு கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு வேலை. இதை சேஃப்டி பண்ணணும். அதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில், கொல்லவும் அழிக்கவும் வருவான், அது என்னுடைய வேலை இல்லை, இது சேஃப்டி பண்ணுறதா. யோவான் 10ஆம் அதிகாரம், மெய்யாகவே மெய்யாகவே நானே மெய்ப்பன், நானே ஆடுகளுக்கு மெய்ப்பன், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அது லைனாக அழகாக அந்த ஆடு மெய்ப்பனை பற்றி சொல்லப்படும் அந்த யோவான் 10. அப்படி அவன் சொல்லிட்டான். இதை அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம பிரபுதாஸ் மாதிரி ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டார். எல்லாத்துலேயும் வீடியோ. அவர் ஃப்ரெண்டு டேவிட் மாதிரி ஒரு ஆளுக்கு போட்டார். வேலை இல்லாத டேவிட் என்ன பண்ணிட்டாரு, இதில் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோனோகிராம் என்னென்ன அவருக்கு தான் தெரியும். டேவிட் ஆளக்கான் இல்லையா, அவர் சிஷியனை குருவா, இவருக்கு குரு அவர், அவருக்கு குரு இவர். இது உலகெங்கும் போயிட்டு அந்த ஓனர் பார்த்தாரு. ஓனர் பார்த்துட்டு உலகம் முழுவதும் வந்து கிஃப்ட் வந்துட்டாங்க. ஒருவேளை அந்த ட்ரூத், உண்மை, ஆண்டவர் சொல்கிறாரு உண்மை. நெகேமியா 9:7 சொல்கிறார், கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அழைச்சிட்டு வர்றார், ஏன்னா அவன் மனம் உண்மை உள்ளது. ட்ரூத், அவன்கிட்ட என்ன இருந்தது? உண்மை. எப்படிப்பட்ட உண்மைனா, ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், அவ்வளோதான். உபே சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மகனை வெட்டுறானா வெட்ட வேண்டியதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, முடிஞ்சு போச்சு. மகனை வெட்ட சொல்லிட்டீங்க. அந்த உண்மை, அந்த ட்ரூத். அதே மாதிரி மோசே, என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசைக்கு விரோதமே ஆரோனும் மீரானும் வர்றாங்க. அவங்க அண்ணன் 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேரும் வர்றாங்க. 2 பேரும் வந்து, நீ இஸ்ரேலு, நீ யூத ஜனம், நீ ஒரு கீழ் ஜாதி பெண்ணையை கல்யாணம் பண்ணிட்ட, மோரியா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, நம்ம ஜாதிக்கு இலக்குன்னு அவனை திட்டுறாங்க. திட்டின உடனே மோசே உட்காந்து அழுகிறாங்க. மோசே யாருன்னா,
எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பாக்கிலும் தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவி தெரிந்து கொண்டான். 40 வருஷம் பார்வனுடைய மருமகன், வசதியான வாழ்வு, ஹைஃபை வாழ்வு. ஆனால் ஆண்டுடைய காலிங் வரப்போ அதை துச்சனமாக தூக்கி போட்டுட்டு வனாந்திரமான வாழ்க்கைக்கு வர்றான். வனாந்திரமான வாழ்க்கைக்கு வந்து உணவு இல்லாமல் ஆடு மேய்க்க போகிறார். ஆடு மேய்ப்பது என்பது எகிப்து தேசத்தில் ஒரு சாதாரண ரொம்ப கஷ்டம். ஏன்னா எகிப்தில் மழையே பெய்யாது. நைல் நதி பாயிற அந்த 5 விழுக்காடு இடத்துல தான் தண்ணி இருக்கும். மற்ற இடத்துல குடிக்கையே தண்ணி இருக்காது. வெயிலுடைய கொடுமை, இரவில் பனியோட கொடுமை அப்படி இருக்கும். பகலில் வெயில், இரவில் பனி, கஷ்டம் ஆண்டுடைய காலிங்காக. அப்புறம் ஒரு தலைமைத்துவத்தில் கேட்குறாங்க. அந்த 12 வாதைகள், 12 வாதம் ஒரு பக்கம் ஒருத்தன் திட்டுறான், இவன் மதிக்க மாட்டேங்கான். ஒருத்தன் திட்டுறான், அவன் மதிக்க மாட்டான். ஒருத்தன் செத்து போகிறான், மதிக்க மாட்டான். அந்த செங்கடலுக்கு முன்னால் வந்து நிற்கிறப்போ, டேய் அங்கே சுடுகாடா இல்லைன்னா இங்கே கூப்பிட்டு வந்த போடா முட்டா பயிலன்னு திட்டுறான். அப்படிலாம் இழிவான சொல். எல்லாத்துக்கும் மத்தியில் அந்த வனாந்தர மாட்டில் எமோரிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கு அவனை திட்டுறாங்க. அப்போ மனம் கசந்தெழுத ஆண்டவர் கூப்பிட்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளது. என் வீட்டில் அவன் யாரு? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்தவன். என்னாகும் 12:7 சொல்கிறார். தானியேல் சிறையில் அடிக்கப்பட்டிருக்கான். சிறையில் அடிக்கப்பட்டிருக்கப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் பார்த்தோன்னா, தானியேலே நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாம் தேவனுக்கு முன்பாக நீதிகேடு செய்யலப்பா, உண்மையாக இருந்தேன். அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம். அதுதான் பிலிப்பியர் 4:8 சொல்கிறார் பவுலடிகள், கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியம் நிகழ்வோ புகழ் எதுவோ அதே நான் என்ன பண்ணேன் தெரிந்து கொண்டேன். யார் எந்த மனிதன் உண்மையாக இருக்கானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டுடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் கீழ்ப்படிந்து உபயோக பண்ணி போகிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை அந்த ஆண்டுடைய வார்த்தை என்பது நம்ம கிறிஸ்தவன் ஆகிட்டோம், கிறிஸ்தவன் ஆண்டவர் கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, எல்லாமே இருக்குது. வாழ்க்கை என்பது பிரச்சனை இருக்குது. திருச்சபைக்கு வாசல் அவசியம். அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை அவசியம். பிரச்சனை தான் ஆண்டவரை தேடுவான். அந்த ஆண்டவர் மத்தியிலும் அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் என்னம்மா சொல்லுவார்? 1 தெசலோனிக்கேயர் 5:24 தான் நினைக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் யாரு? உண்மையுள்ளவர். அவர் உங்களை என்ன பண்ணுவார்? அழைத்ததன் நோக்கம்னு ஒன்று இருக்கு, அவர் அப்படியே செய்வார். நம்ம அழைத்தவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். காலிங் பண்ணியிருக்காரு. அதனுடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அதை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி, இஸ்ரவேல் தான் ஸ்ட்ராங் பண்ணுவாராம், தீமையிலேருந்து விலக்கி கொள்வார். எப்படி ஸ்ட்ராங் பண்ணுவார்னா, ஒரு வியாதியாக இருந்தோம், ஒரு துன்பமாக இருந்தோம், ஒரு துன்பத்தோடு இருந்தோம், அப்படி இருக்கிறப்பவும் அந்த வேதனை மத்தியிலும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் தீமையிலேருந்து விலக்கி கொள்வாராம். ஒரு பாப்பா சைனாவில் பைபிள் வச்சுருக்க கூட ஒரு பாப்பா பைபிள் காட்டில் கொண்டே வாசிப்பா, காட்டில் கொண்டே ஒளிச்சு வச்சு வாசிக்கிறப்போ அவளை பிடிச்சிட்டாங்க, சாகடிக்க போகிறாங்க. சாகடிக்க போகும்னு, இப்போ உங்களை நான் சாகடிக்க போகிறேன், பைபிளை கொடுத்துருவோம், நீ விட்டுருவேன். அந்த பாப்பா சொல்லிச்சான், இல்லைன்னு சொல்லிச்சான். பைபிள் வேண்டாம், இல்லை சொல்லிச்சான். இல்லை பைபிள் வச்சுருக்க, பைபிளை கூட இல்லை, உன்னை கொல்ல போகிறேன். பாப்பா சொல்லிச்சான், பைபிள் வேண்டாம், இல்லைங்க, பைபிள் வேண்டாம், இல்லை, தர முடியாதுங்க, கொண்டுருங்க. எதுக்குண்ணா? நீ பைபிளை கொடுத்தா என்ன பண்ணுவேன்? எரிச்சிருவேன். என்னையை கொண்டாலும் அந்த பைபிள் 1000 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னாங்களாம். தன் சாட்சி அர்ப்பணிப்பாக கொடுத்துச்சு அந்த பாப்பா. அர்ப்பணிப்பாக கொடுத்ததில் ஆயிரக்கணக்கான மக்கள் மாற்றப்பட்டாங்களாம். அதுதான் ஊழியம், அதுதான் ஆண்டோடைய வார்த்தை. அந்த உண்மைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டோடைய வார்த்தை என்பது நமக்கு வாழ்வு கொடுப்பது, நமக்கு விடுதலை கொடுப்பது. ஒருவேளை இந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையுள்ள மக்களாய், தகப்பனே நம்முடைய பாதத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறனா? நான் கேட்கிறது நம்ம ஆண்டவற்றை கேட்கப்படுறது, ஆண்டவற்றை தகப்பனே நமக்கு உண்மையாக இருக்கிறனா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வாழ்க வாழ்க
வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஓசியா 3:19-20. நித்திய விவாகத்திற்கென்று. விவாகம் என்னது? அந்த விவாகத்துக்கு முன்னால என்ன நடக்கும்? என்கேஜ்மெண்ட், பூ வைக்கிற நிகழ்வு. இங்கே நித்திய விவாகத்திற்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய். கிருபைனா கிரேஸ், இலக்கணம் மெர்சிஃபுல். கிரேஸ் மெர்சிஃபுல் ரெண்டு கூட தான். நீதினா நியாயம், நீதினா ஜட்ஜ்மெண்ட், நீதி. எப்படி சொல்லலாம்? நியாயம் சொல்றேன். உருக்கமாக நியமித்துக் கொள்வேன். உண்மையா நீ என்ன ஒண்ணு என்ன நான் தெரிஞ்சு கொள்றேன், நீ கர்த்தரை என்ன பண்ணுவ? அறிந்து கொள்வாய். நீதி நியாயமாய் உன்னை தெரிந்து. நீதி வேற இல்ல, நியாயம் வேற இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். எப்படி நீதினா, ஒரு ஊர்ல ஒரு பையன் பேக்கரியில திருடிட்டான். ரோட்ல போனவன் திடீர்னு பசிச்சது. பேக்கரியில் முன்னால் அடுக்கி வச்சுருப்பாங்க ப்ரெட்டு, கேக்கு, பப்ஸு, ரோலு, தேங்காய், அப்படி என்னென்னவோ வச்சுருப்பாங்க. போனால் 2 பீஸ் எடுத்தால் சாப்பிட்டான். அந்த கடைக்காரர் என்ன திருநன்னு எடுத்துக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் விட்டார். போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு ஜட்ஜிட்ட கொண்டு போனாங்க. ஜட்ஜி கேட்டு தான் ஜெயிலில் அனுப்பணும். ஜட்ஜி போனோடனே அம்பா திருடினார். பசிச்சது திருடினேன். பசிச்சா நீ வேலைக்கு போனிதானே? வேலைக்கு போனேன், இப்போ வேலை கிடைக்கல. ஏன் வேலைக்கு போகல? நான் சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்தேன், வேலைக்கு போனேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, லீவ் போட்டேன், அதனால் அம்மாவை பார்க்கணும், லீவ் போட்டேன், திரும்ப என்னால் வேலைக்கு போக முடியல, அதனால் நான் வந்து திரும்ப வேலை கிடைக்கல, ரொம்ப பசி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கஷ்டம், வேதனை, பசியில் திருடிட்டேன் சொன்னான். அப்போ நீ திரும்ப தப்பு தானே? தப்பு தான். பசிச்சுதான் என்ன பண்ணுறதுங்கிறான். வேலை யாரும் தரல, வேலை இல்லை, சாப்பிடல, இதான் திருடக்கூடாதுல்ல. ஆமாம் திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று இந்த ஜட்ஜி சொன்னார், இந்த சமூகத்தில் இந்த பையன் திருடினது தப்பு தான், இவன் ஜெயிலில் போட வேண்டிய ஆள் தான், உண்மைதான். ஆனால் ஒரு பையன் சமூகத்தில் இப்படி திருடுறான்னா அதுக்கு காரணம் யார்? அவன் பசி கேட்குறான், வேலை கொடுக்கல. வேலை கொடுக்கலாம், அவன் என்ன பண்ணுறான்? திருடுறான். அவனுக்கு திருட வைக்கிறது யார்? இந்த சமூகம் தானே. ஏன் இந்த சமூகத்தில் இருக்கவங்க அப்படி தனக்கு இருக்கிறத கொடுக்கல? அதுதான் கடவுளுடைய நீதி நியாயம். ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதனால இந்த கோர்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் $100 ஃபைன் பண்ணுறேன். அவரு $100 கட்டலாம். $100 ஃபைன் பண்ணி இப்போ இதில் எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 25 பேர். 1 2 3 4 5 ஒரு 20 25 பேர் இருக்கும். 25 பேர் $100 கட்டி அவர் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு அதை அவனுக்கு கொடுனாங்க. அந்த கடைக்காருக்கு $1000 ஃபைன். ஒரு ஏழை வந்து பசிக்குதுங்கிறான், நீ அவனுக்கு கொடுக்கல, $1000 ஃபைன். சரியாக விசாரித்து எஃப்ஐஆர் போடலை, அதனால் இந்த போலீஸ்காருக்கு $10,000 ஃபைனா. இதுதான் நீதி நியாயம். ஆண்டவர் எதை பார்த்தாலும் நீதியாக நியாயமாக செயல்படும் ஆண்டவர். அந்த நீதிக்கு புறம்பாக அவர் போக மாட்டார். அதெல்லாம் நான் உண்மையாக உன்னை என்ன பண்ணுறேன், எனக்கு எடுத்திருக்கிறேன், உண்மையாக நியமித்து நீ இந்த வேலைக்கு அனுப்புகிறேன். இந்த வேலைக்கு அனுப்புகிறப்போ அதில் போய் நீ உண்மையாக இருக்கும். ஒரு நல்ல சகோதரி, நல்ல மகள், நல்ல ஒர்க் பண்ணுறவா, திடீர்னு உடம்புல வெள்ளையாச்சு, தோலில் மரப்பாச்சு, செக் பண்ணால் குஷ்டம்னா சைனாவில் என்ன பண்ணுவாங்க, ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. யாருக்கு குஷ்டம் வந்தாலும் சைனாவில் ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. குஷ்டரோகிகளை ஊருக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு இருந்தால் அடுத்தவங்களுக்கு வந்துடும். அப்படி அந்த பொண்ணை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. நல்ல மகள், ஒரு அன்பானவள், எல்லாத்துக்கும் உதவி செய்வா, சூப்பராக நல்ல உதவி செய்வா. அப்படி உதவி செய்கிற ஒரு பெண்ணை அப்படி கொண்டு விட்டோன்னே அந்த குஷ்டரோக ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்கே இருக்க எல்லாத்துக்கும் குஷ்டம், நாத்தம், சுத்தமாக இல்லை, கொசு, எதையுமே பாத்ரூம் யூஸ் பண்ண முடியல, தட்டு சாப்பிட முடியல, வாந்தி வருது, வாத்தம், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாலாம். பார்த்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பித்தாலாம். அந்த மக்களுக்கு சுத்தத்தை சொல்லி கொடுத்தாங்களாம். இப்படிலாம் வாழணும்னு அப்படி சொல்லி கொடுத்து ஒரு 3 மாதங்களில் அது குஷ்டரோகிகள் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, நல்ல மருத்துவமனையாய் ஒரு ஐஃபையாக மாற்றிச்சாலாம். இதுதான் ஆண்டவர் உண்மையாக உனக்கு என்ன பண்ணுறேன், உண்மையாய்
நியமித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேலை என்னன்னா, கிறிஸ்து நல்லவர், கிறிஸ்து ரட்சகர், கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கிறோம். தெரிந்திருக்கிற நீங்கள் நானும் நம்மளால் முடிந்த உதவியை பிறருக்கு அறிவிக்கிறோமா? வருஷ கடைசியில சாட்சி சொல்லணும்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் சொல்ல கூட எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, செல்ஃப் தான் தகராறு. முதல்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களெல்லாம் ஒருத்தர் சொன்னோன்னா அடுத்தவங்களுக்கு நான் சொல்லணும் ஞாபகம். கடவுளுடைய நிருப்பது என்ன, உண்மையாக நம்ம நியமித்திருக்கிறார். ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, ஒரு வியாதியிலிருந்து, ஒரு துன்பத்திலிருந்து, ஒரு பிடியிலிருந்து, ஒரு வேதனையிலிருந்து நம்ம தெரிவித்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட நம்ம சாட்சியா இருக்கணும். எப்படி சாட்சினா, எனக்கு ஆண்டவருங்க, நான் சர்ச்சுக்கு போன பிறகு இந்த இதை எனக்கு செஞ்சாருங்க. நாங்கள் ஜெயமுன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. யார் சொன்னாங்க தெரியல, இந்த மகளை மட்டும் தான் முகத்தை பார்த்தேன், வித்தியாசமான சாட்சி சொல்கிறாங்களேன்னு யாருன்னு எட்டி பார்த்தேன். நம்ம பிள்ளை தான் சொல்கிறா சாட்சி, அவள் தான் வித்தியாசம்னு சொல்கிறாள். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த நம்ம வேலை செய்கிற இடங்கள் நம்ம சொல்கிறோமா? நம்ம பணி செய்கிற இடங்களில் நமக்கு சொல்கிறோமா? நம்ம கொடுத்த வாழ்வை நம்ம பிறருக்கு அர்ப்பணிக்கிறோமா? அர்ப்பணிச்சுட்டு இந்த சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் போனோம், எங்களுக்கு விடுதலை கிடைச்சது, நம்ம சொல்லி கூட்டிகிட்டு வர்றோமா? அப்படி நம்ம சொல்லி கூட்டிகிட்டு வர்றப்போ மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டவர். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுங்கள். மத்தேயு 28:15, மார்க்கு 16:15. ஆகையால் நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுங்கள். லூக்கா 24:47, அங்கேயும் மனம் திரும்புதலும் பேசியும் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, சகல தேசத்திற்கு. எனக்கு பாவத்தை மன்னிச்சாருங்க, என் பாவத்தை மன்னிச்சஎனக்கு எனக்கு ஸ்டமக் பெயின்லேருந்து விடுதலை வந்தது, தலைவலியிலேருந்து விடுதலை வந்தது. என் கணவருக்கும் எனக்கு ஒரு எப்பவுமே சண்டை நடக்கும். அந்த சண்டை இப்போ நாங்கள் 2 பேரும் என்னைக்கு சர்ச்சுக்கு போனோமோ அமைதியாகிட்டோம். ஒரு சாட்சியான வாழ்வு. என் கணவர் நல்ல குடிகாரராக இருந்தாரு, ஆனால் நான் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் கணவர் ரொம்ப விடுதலை வாங்கியிருக்காருங்க. ஒருவேளை நாளைக்கு சர்ச்சுக்கு கூட வர அளவுக்கு அவர் மாறி இருக்காருங்க. இப்போ அவர் குடிக்கிறது இல்லைங்க. என் பிள்ளை எப்படி இருந்தா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை இருக்கு. அப்படிப்பட்ட விடுதலை பெற்று நீங்கள் பிறருக்கு அந்த சாட்சியை சொல்றோமா? நீங்களும் அவன் மனம் திரும்பலும் பாவம் மன்னிப்போம், மனம் திரும்பல் வேணும். எல்லா மக்களுக்கும் மனம் திரும்பல் வேணும். அந்த ரிட்டன் டு என்னிடத்தில் திரும்புங்கன்னு சொல்றார். பரந்திரும்புங்கள், பல்லவராஜன் சமீபமா இருக்குன்னு சொல்றார். ஒரு துர்க்குணத்தை விட்டு இடத்தில் திரும்பி என்று அப்போஸ்தலர் 8:22 சொல்றார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இசைக்கேல் 18:32 சொல்றாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நம்ம பிறருக்கு, நாம் மனம் திரும்புதல் இன்னைக்கு எவ்வளவு நல்ல வாழ்வு, அந்த வாழ்வு பிறருக்கு இருக்காங்க நம்ம சொல்ற மக்களாய் காணப்படுகிறோமா? அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நம்ம பிறருக்கு கொண்டு நம்ம இருக்கிற இடங்கள்ல எந்த சூழ்நிலையில வேலை செய்யணும், அந்த இடத்துல நாம் பிறருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அன்னை திரேசா ஒரு ஊழியராக இந்தியாவுக்கு வந்தாங்க. சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, டே கேர் சென்டர், சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு ஸ்கூல் நடத்துனாங்க, நர்சிங் ஸ்கூலில் நர்சரி ஸ்கூல் நடத்துனாங்க. கடைசியாக எய்ட்ஸ் பேஷண்ட்களை கண்டுபிடிச்சி, அந்த தொழு நோயாளை கண்டுபிடிச்சி தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்தாங்க. அழைத்த அழைப்பு தொழு நோயாளுக்கு. அந்த அம்மாவுக்கு ஃபாரின் இல்லைங்க, ஃபாரின்லேருந்து வந்தவங்க தான் அன்னை திரேசா. ஆனால் ஃபாரின் எந்த மிஷின் சப்போர்ட்ல இந்திய மக்கள்கிட்ட வாங்கி இந்திய மக்களுக்கு உதவி செய்தாங்க. அவங்க உண்மையிலே அழைத்த நோக்கம் என்னன்னா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினாங்க. அவங்க சம்பவத்தில் சொல்கிறப்போ ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு இடத்துல அது கல்கட்டாவில் ஒரு கடைக்காட்ட போய் இந்த தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்களாம், கையை நீட்டினாங்களாம். அவர் வாங்கி நிறையா போட்டிருந்த வெத்தலை பாப்புடைய எச்ச கையில் துப்பிட்டாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அதை மூடி எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அடுத்த கையை நீட்டினாங்களாம். அவருக்கு ஒன்றுமே புரியலையா, இந்த எச்சி எனக்குங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னாங்களாம். என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னாங்களா. அதை பார்த்துட்டு அந்த ஒரு பெரிய அந்த ஊரில் கிரிக்கெட் வீரர் கங்குலி அவரை பார்க்க, அந்த அம்மாவை பார்க்க போனாங்களாம் டொனேஷன் கொடுக்க. அந்த ரூமில் இல்லை. அந்த அவர் 1 லட்சமோ 2 லட்சமோ கொண்டு போனார். பெருமையாக எடுத்துகிட்டு போனாரா. அந்த அம்மா ரூமில் இல்லை. அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு அப்படியே வார்டுக்குள்ளே போனாராம். ஒரே ஸ்மெல்லு, நாத்தம், அந்த புண்ணு எல்லாத்துக்கும். அதில் நிறைய பேருக்கு அந்த
புண்ணில் கை வச்சு சுத்தம் பண்ணாங்களாம். சுத்தம் பண்ணி மருந்து போட்டாங்களாம். அந்த அம்மாவே திரேசாவே அதை பார்த்தாராம். பார்த்துட்டு அவர் சொன்னாராம், என் மனம் பெருமை கொண்டு இந்த இடத்துல வந்தேன், நான் ரொம்ப பெருமையாக வந்தேன், ஆனால் அழைத்த அழைப்புக்கு எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். சொல்லி அவர் 1 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுத்தாராம். அவருடைய பெருமையாக அவர் விட்டு போயிடுச்சா. இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறதால தான் தேசத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு போனாரா. ஒருவேளை நாம் ஆண்டவர் அந்த ஓசியா 2:20 திரும்ப வாசிமா. உண்மையாய் உண்மை உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த 2024 ஆண்டு கடைசி வாரத்தில் இதுவரை எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார், இதுவரை எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதுதான் உண்மையை நியமித்துக் கொள்கிறார். அடுத்த வருஷம் இதே மாதிரி கடைசி வாரத்தில் இருக்கிறப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையிலே வந்திருக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட நம்ம கடந்த வருஷத்துல நமக்கு செய்த நன்மைகளுக்கு நான் உண்மையாக அவருக்கு பணி செய்திருக்கிறேன்னா நம்ம சிந்திச்சு பார்ப்போமா, அப்படி நம்ம எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நாங்கள் என்ன செய்திருக்கேன், தகப்பனே இந்த வனாந்தரமான வாழ்க்கையில கடந்து வந்தோம். நீர் எங்களுக்கு ஒரு நிழலாய் வழிகாட்டியாய் இருந்திருக்கீங்க. நன்றி. இந்த இன்னும் சில நாட்களில் புதிய வருஷத்தை காணப்படும், புதிய மாதத்தை காணப்படும். இன்னும் சில மணித்துளிகள் புதிய வாரத்துக்குள்ள வந்து சில மனத்துளிகள் ஆயிருப்பா. ஒரு விசை கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்விற்காக நன்றி தகப்பனே. இப்போ கூட ஒரு தேவையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறப்பா. என்னுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் தகப்பனே, என்னுடைய வேதையான வாழ்வு உங்களுக்கு தெரியும் தகப்பனே. மழை பெஞ்சா என் வீட்டுக்குள்ள தண்ணிப்பா. அப்பா எவ்வளவு கஷ்டம், எவ்வளோ வேதனை. சாக்கடை தண்ணி வருதுப்பா, மேலேயும் கீழேயும் தண்ணிப்பா. பூச்சிகளுடைய தொல்லையினால் இருக்கிறேன்ப்பா. சரியான வேலை இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல சம்பளம் தர முடியாத ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கேன், வேறு இடத்துல வேலையும் கிடைக்கல, போதுமான வசதி இல்லை. என் பிள்ளைகள் எனக்கு நல்ல ஒரு கட்டுப்பாடு என் கூட இல்லைப்பா. அப்படிப்பட்ட கண்ணீரான வாழ்வு இருக்கிறேன். எனக்கு மனமருங்கப்பா. உம்முடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே. இந்த ஆண்டில் நீ கொடுத்த இந்த வாழ்விற்காக நன்றி. அந்த நன்றி இங்கே மட்டும் இல்லைப்பா, இனி மற்றவர்களுக்கு சொல்லுகிற மக்களாய் அந்த உண்மையுள்ள வாழ்விற்கு அன்னை திரேசாவை போல அந்த உண்மையுள்ள வாழ்விற்கு எங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்ய போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு விதமான கேன்சர் ப்ராப்ளம் என்ன செய்யறது தெரியலப்பா. வரக்கூடாத இடத்துல டியூமர் கட்டி இருக்குப்பா. இந்த கட்டி யார்கிட்ட சொல்ல முடியும், நான் டாக்டர்கிட்டையும் காட்ட முடியல. ஆனால் விசுவாசத்தோடு அந்த இடத்துல கையில் வச்சு ஜெபம் பண்ணுறப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட தயவுக்காக, கிருபையை தரக்கூடிய தயவுக்காக கூட நன்றி. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு கணவரோடு நல்ல உடன்பாடு இல்லை. இன்னைக்கு குடும்பம் என்பது ஹீலிங் பிளேஸ் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த குடும்பம் அந்த ஹீலிங் பிளேஸாக எனக்கு இல்லை. வீட்டுக்குள்ளே போனாலே எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறோங்கிற ஒரு கஷ்டம். ஒரு பக்கம் மகன் தொல்லை, ஒரு பக்கம் மகா தொல்லை, இன்னொரு பக்கம் கணவர் தொல்லை, இன்னொரு பக்கம் மாமியார் தொல்லை. காலையில் போகிறேன், நின்றுக்கிட்டே வேலை செய்கிறேன். வீட்டுக்கு வந்து அமைதி இல்லாத வாழ்வு ஏன் வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனை ஒரு விசை கூட மனமிறங்க. உங்களுடைய சமாதானம் கொடுப்பதற்காக அந்த உலகத்துக்கு இருக்கீங்க. மனிதனை மீட்டு கொள்வதற்காக அந்த உலகத்திற்கு வந்தீங்க. மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தீங்க. மனமிறங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழியிடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவோடு ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. ஒரு விசை கூட தகப்பனே இந்த திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியர் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய ஊழியருடைய சகோதரர் குடும்பங்களுக்காக, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, இந்த திருச்சபை மூலம் இந்த தெரு ஆசீர்வதிக்கப்பட, இந்த தெருவில் ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற, யாரெல்லாம் இந்த பக்கம் போகிறாங்களோ அவங்க கண்ணீரோடு பார்த்து ஜெபிக்கிறப்போ ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும்ப்பா. உங்களுடைய கிருபை வரட்டும் தகப்பனே, உங்களுடைய இரக்கம் வரட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ